ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வயநண்டு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக நம்மளுக்கு வயநண்டு கிடச்சிருக்குது. அதை கிரேவியாக செஞ்சு சாப்பிட்லாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறோம். நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த தேங்காய் கூட நம்ம பூண்டும் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு நண்டு குழம்பு வாசமாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதில் கடைசியாக நம்ம நண்டை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஒரு கொதி வந்ததும் இறக்க வேண்டியதுதான். அருமையான நண்டு கிரேவி. உங்களுக்கும் வயநண்டு கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.